ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட மோட் சீரிஸ்ல 8வது ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சொல்ற மாரி எப்பவுமே நம்மளோட மோட் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய சிறந்த பங்கு. ஸோ இன்னைக்கு எடுத்துக்கிற ஸ்டாக்கோட சிஏஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா, 1 இயர்ல 114%, 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 10%, 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 23% குடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சிஏஜிஆர். ஸோ 1 இயர் சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மேசிவா இருக்கு. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போயிரும். 114% 1 இயர் சிஏஜிஆர்ங்கும்போது எங்கேயோ போயிரும். ஸோ நம்ம அந்த ஸ்டாக் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ லாஸ்ட் 3 டேஸா பார்த்தீங்கன்னா, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது 150 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 250 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸோ ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, குவாலிட்டி இல்ல, அந்த வீடியோல குவாலிட்டி இல்ல, கன்டென்ட் சரியா இல்ல அப்படின்னா வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களோ, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு வீடியோ அனாலிசிஸ் வந்து எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. ஐ மீன் ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் அனாலிசிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் இந்த வீடியோவோட எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கிற ஸ்டாக்கு எதனால இந்த ஸ்டாக் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஸோ எப்போதும் சொல்ற மாரி இன்னைக்கு மோட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இந்தியால எடுத்துக்கலாம். இந்தியால வந்து நெறைய பேங்க்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சர்வீசஸ் பார்சல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு சில பேங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பேங்க் ஏ எடுத்துக்கலாம். பேங்க் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பேங்கிங் சர்வீஸ் மட்டும் தான் பண்றாங்க. அதாவது நீங்க பணத்த டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம், டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பேங்க் பி பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங்கும் பண்றாங்க, இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டீஸும் பண்றாங்க, வெல்த் மேனேஜ்மென்ட்டும் பண்றாங்க, அசெட் மேனேஜ்மென்ட்டும் பண்றாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்ப இந்த இதுல எந்த பேங்க் வந்து வளரும் அப்படிங்கிறது இல்லைங்களா? ஸோ பேங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சில சர்வீஸ் தான் பண்றாங்க. பேங்க் பி பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் ரிலேட்டடா எல்லா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பேங்க் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மத்த பிசினஸ்க்கு வெல்த் மேனேஜ்மென்ட், அசெட் மேனேஜ்மென்ட், அதே மாரி இன்வெஸ்ட்மென்ட்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கஸ்டமர் பிடிக்கிறது ஈஸி. ஏன்னா வந்து அவங்களுக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலே அவங்க வந்து ரிமைனிங் பிசினஸ் வந்து ஈஸியா ரன் பண்ணிருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேட்ச் பண்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா வளரும். ஸோ அதில தான் இவங்க வந்து மோட் ஸ்டாக்கா நிக்கிறாங்க. ஸோ யூனிக் ஸ்டாக்கா வந்து நிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லிட்டேன். ஏன்னா கசகசன்னு பேசிட்டு இருக்க வேணாம். ஸோ சிம்பிளா வந்து ஒரே லைன்ல சொல்லிட்டேன். கம்பெனி இஸ் இன்கார்ப்பரேட்டட் இன் 1999 அண்ட் இட் புரோவைட்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மென்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மென்ட் சர்வீசஸ் பண்றாங்க. ஸோ இப்பவே இந்த கம்பெனி என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அது என்ன பேசிக் வேல்யூஸ் அண்ட் ரெவென்யூ ஸ்பிளிட் அப்லாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ ரெவென்யூ ஸ்பிளிட் அப் பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மென்ட் மேனேஜ்மென்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா 86%. இதில தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெவென்யூ வருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க இல்லையா? இவங்களுக்கு வர அமௌண்ட் வச்சு இவங்க வேற வகை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா 14% வருது. ஸோ இந்த 2 பிசினஸ் தான் இவங்க பண்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் மேனேஜ்மென்ட் ரிலேட்டட் பிசினஸ் மட்டும் தான் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட பேசிக் வேல்யூஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இவங்க மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 82,950 கோடியும், கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,886, 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 3,910, 1,590 இருக்கு. ஸ்டாக் பி வந்து 46.6 அண்ட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 252. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.24% இருக்கு. ஸோ கிரேட்டர் தன் 0% இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எப்பவும் சொல்ற மாரி ROCE பார்த்தீங்கன்னா 32.3% இருக்கு. ROE பார்த்தீங்கன்னா 24.5% இருக்கு. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. சேல்ஸ் குரோத் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.8%, ப்ராஃபிட் வேரியன்ஸ் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14.9%, EPS பார்த்தீங்கன்னா 83.4% இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 52.6% இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 3,910, அதாவது 3,910. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 22.5 ரூபீஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, இதில நமக்கு ஒரு சின்ன அடி வாங்குது. ஸ்டாக் பியும் ஐ மீன் இண்டஸ்ட்ரி பியும் மட்டும் அடி வாங்குது. ஏன்னா ஸ்டாக் பி வந்து இண்டஸ்ட்ரி பி விட அதிகமா இருக்கு. ஸோ இது ஓகே. ஸோ ஏன்னா வந்து ஸ்டாக் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிசினஸ் வந்து ஃபியூச்சர் வந்து அந்த அளவுக்கு வளர போகுது. அதனால வந்து ஸ்டாக் பி வந்து அதிகமா இருக்கிறங்காட்டி நம்ம இந்த ஸ்டாக்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட வேல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா மீடியம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நமக்கு மீடியம் பி பார்த்தீங்கன்னா 40.4 இருக்கணும். ஸோ பேசிக்கலா 40.4 இருக்கணும். நம்மகிட்ட வந்து 46.5 இருக்கு. ஸோ அதனால வந்து இது ஒரு வேல்யூஷன் வந்து மீடியம் தான். ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இது ஓவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65, 66லாம் இருந்திருக்கு. 2019ல பார்த்தீங்கன்னா 65, 66லாம் இருந்திருக்கு. இப்போ ஸ்டாக் வந்து கீழ தான் இருந்திருக்கு. கீழ வந்து ஜஸ்ட் மீடியம் பி கிராஸ் ஆயிருக்குது. ஸோ அகைன் இது வந்து ரீட்ரேஸ் பண்ணி மேல போகலாம். இல்ல அப்படியே கூட மேல போலாம். ஸோ அதனால வந்து இது ஒரு மீடியம் வேல்யூஷன் தான். ஸோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக் தான்.
ஓகேங்களா? ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி பேசிஸ்ல இங்க போட்டிருக்கேன். ஸோ மார்ச் 2023 பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பாருங்க. ஸோ 777 ஐ மீன் 777 கோடியிலேருந்து அப்படியே கிராஜுவலா வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 2023 பார்த்தீங்க அப்படின்னா 2478 கோடி இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் திஸ் இயர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2450 கோடி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ சின்ன டிஃபரன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இது பிரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதே மாரி தான். இதுவும் வந்து கன்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ 319 கோடியிலேருந்து 358, 416 அப்படி லாஸ்ட் மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 1424 கோடி இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 1781 கோடி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட் ப்ராஃபிட்டும் கன்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த வேல்யூஸும் நமக்கு ஓகே. ஸோ உங்களோட க்ரோத் பாருங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 5%, 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6%, 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 12% இருக்கும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து கொஞ்சம் அடி வாங்குது. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தான். ஸோ 3 இயர்ஸ்ல 4%, 5 இயர்ஸ்ல 15, 10ல வந்து 16 இருக்கு. ஸோ ப்ராஃபிட் க்ரோத் ஓகே. சிஎஸ்சிஆர் சொல்லவே வேண்டாம், சூப்பரா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லவே வேண்டாம், அதுவும் சூப்பரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவராலா சேல்ஸ் க்ரோத் வந்து கம்மியா இருக்கு. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 2020ல 73.92%லேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிசம்பர் 2023ல 52.55% ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 17.98%, டிஏஐ பார்த்தீங்கன்னா 19.5%, பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 9.96% இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இல்லையா? டிஏஐ எஃப்ஐயோட ஒரு ஃபேவரட் கம்பெனி கூட நம்ம ஃபேவரட் ஸ்டாக் கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக எஃப்ஐ வந்து லாஸ்ட் டிசம்பரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இல்லையா? ஸோ நல்ல ஒரு சான்ஸ். ஏன்னா எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கனாலே நமக்கு வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் கிட்ட வந்து 9.96% இருக்குங்காட்டி இந்த ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சின்னு சொன்னாலே போதும். ஸோ நம்பர் 1 பேங்க் கம்பெனி. அதேமாதிரி இவங்க எல்லாமே அசெட் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலாக அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி எம்சி பார்த்தீங்கன்னா வரும். பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 541729 பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ளீஸ் கிவ் சம்மரி ஆஃப் த ஸ்டாக்ஸ் அட் எண்ட் as we are not interested in technicalsன்னு சொல்றாரு. அதாவது நம்மளோட ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது இல்லையா, ஒவ்வொரு ஸ்லைடு அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு சம்மரி வியூ கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்லைடு ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் அண்ட் வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஸோ சூரியமூர்த்தி, தேங்க்யூ ஃபார் சஜஷன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து இந்த சம்மரி வியூ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி நம்ம சம்மரி ஆஃப் த ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறோம். ஸோ நான் எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுவேன், என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்குது. நான் ஜஸ்ட் இதை பார்த்து அப்படியே ரீட் பண்ண நான் விரும்பல. ஏன்னா வந்து ரீட் பண்ண டைம் அதிகமாகிட்டு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி என்னென்ன ஃபில்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ இது நமக்கு தேவைப்பட வேண்டிய வேல்யூ நம்ம ஃபில்டர்ஸ் எல்லாத்துக்கும். கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஸ்டாக்கோட வேல்யூ கரண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் எஸ் நோ பார்த்தீங்க அப்படின்னா இஸ் எக்ஸ்பெக்டடில் வந்து எஸ் நோ போட்டிருப்பேன். ஸோ நம்ம இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்துருந்து அப்படின்னு எஸ் போட்டிருப்பேன். இது மேட்ச் ஆகல அப்படின்னா நோ போட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபின்டெக்ஸ் வேல்யூ நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் போட்டிருப்பேன். 100% மேட்ச் ஆயிருந்தது எஸ் அப்படின்னா 1 கொடுத்துருப்பேன். நோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜட்ஜ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி ஃபியூச்சர் க்ரோத்தில் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். அதனால தான் வந்து நோ பார்த்தீங்கன்னா 0.5 இருக்குது. நம்ம எடுத்துக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நான் அனலைசிஸ் பண்ணிவிட்டு 0.5 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அப்படியே வந்து ரொம்ப டிஜிட்டலைஸாக மாறிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது. மக்களும் அதே மாதிரி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக இவங்களோட சேல்ஸ் வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கஸ்டமர்ஸ் ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா சர்வீசஸும் பண்ணுறங்காட்டி ஈஸியாக வந்து கஸ்டமர் பிக் பண்ணிடுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கால் 5 கால் வரும். HDFC பேங்க்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பேஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் கிறிஸ்பாக முடிச்சிட்டேன். ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து வீடியோலேருந்து அதிகமாக இருந்ததுனாலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டோம். அதனால் வந்து ஜஸ்ட்டு கிறிஸ்பாக முடிச்சிட்டேன். ஸோ ஓவரால் ஃபின்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12.5 வருது. நம்மளோட ஓவரால் ஃபின்டெக்ஸ் அனாலிசிஸ் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் அப்ளை பார்த்தீங்கன்னா 15 ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு ஃபில்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூங்கிற மாதிரி டோட்டல் ஃபில்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 வருது. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஃபில்டர்ஸ் எது மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா 12 ஃபில்டர் வந்து மேட்ச் ஆகிருக்குது. இதில் நமக்கு 70%, அதாவது டோட்டல் ஃபில்டர் வேல்யூவில் 70% இருந்தாலே போதும், அது ஒரு குட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஏன்னா 100% மேட்ச் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்குமே எடுக்க முடியாது, எங்கேயுமே இருக்காது. ஸோ அதனால் நமக்கு 70% மேலே இருந்தாலே வந்து அது குட் ஸ்டாக் தான். ஸோ அதனால் 70% ஆஃப் டோட்டல் ஃபில்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.5 வருது இல்லைங்களா? 15ல
ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா 70% அப்படின்னா 10.5. நம்மளோட ஃபின்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 12.5 கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து ஏ அண்ட் பின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்டெக்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு இருக்கணும். அதாவது டோட்டல் ஃபின்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் டோட்டல் ஃபில்டர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னாலே வந்து அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஃபில்டர் எப்படி ஓவரால் ரிசல்ட் என்ன ஆகுது? எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பி கிரேட்டர் தென் ஏ. அதேமாரி ஸோ இது எஸ்ன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்டாக் இல்லைன்னு சொல்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாக்கு. அதனால் எஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா 100% இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்பவும் போல சொல்கிற மாதிரி தான் ஒரே அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ரிஸ்க்லாம் எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட முக்கியமான இந்த ஸ்டாக்கோட முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியை எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து பேசிக்கலி கம்பெனிஸ்னு சொல்ல முடியாது, 97 கம்பெனிஸ்னு சொல்ல முடியாது, 97 ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? 97 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நமக்கு என்ன ஒரு அனாலிசிஸ் வேணும் இல்லையா? இப்போ பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் அந்த ஸ்டாக் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இல்லைங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் 97 ஸ்கீம்ஸில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும்போது நம்ம ஏன் ஹோல்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஸ்டாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாக் வந்து ட்ரேடிங் வேல் பார்த்துடலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி டெக்னிக்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் இவங்களோட ஸ்டாக் க்ரோத் எப்படி இருக்குங்கிறது மட்டும் நம்ம சாட்டில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ட்ரேடிங் வியூ வந்துக்குங்க, HDFC AMC டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ மந்த்லி சாட் வந்துட்டு ஜஸ்ட்டு மினிமைஸ் பண்ணி பாருங்கள் இவங்களோட க்ரோத் எங்கே இருக்குது அப்படின்னு. இவங்க லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா 2018 வந்து லான்ச் ஆகிருக்கிறாங்க. லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹1726 வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அப்போ லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ ₹3880 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சஜஷன் கொடுத்துருந்தேன், ஸ்டாக் அனாலிசிஸ் கொடுத்துருந்தேன். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஸ்டாக் கப் அண்ட் ஹேண்டில் வந்து பிரேக் ஆகும்போது என்ட்ரு ஆயிருந்தீங்களோ அப்போ உங்களுக்கு இன்னும் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ எனிவே ஸோ ஓவரால் ஸ்டாக் க்ரோத் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கோம், ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டாக். இப்போதைக்கு ஆல் டைம் ஹை வந்து பிரேக் ஆகிருக்கு. 2019 இந்த ஹையை வந்து இந்த மாதம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு பக்கமான ஸ்டாக். லாங் டேர்முக்கு சொல்லவே வேண்டாம், இது ஒரு நல்ல ஸ்டாக். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ அந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மோட் ஸ்டாக்கில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.